இந்த ஃபோட்டோ தான் ஃபஸ்ட் டைம் பேயை நேரில் பார்த்து ஃபோட்டோ எடுத்த முதல் படம்னு சொல்லி இந்த உலகம் நம்புது. என்னன்னு சொல்கிறேன், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 1700 காலகட்டத்தில் இங்கிலாந்தில் ஹேராம் மாளிகைங்கிற ஒரு ஏரியாவில் ரேரதி வால்போல் என்ற ஒரு பெண் வாழ்ந்து வந்திருக்காங்க. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நாள்லயே கணவர் அவங்க மேலே சந்தேகப்பட்டு ஒரு அறையில் அடைக்கிறாரு. ஒரு நாள் 2 நாள் இல்லைன்னா பல ஆண்டுகளாக அறையில் அடைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க வெளியே வர முடியாமல் கொஞ்ச நாள்லயே மர்மமான முறையில் அந்த அறைக்குள்ளேயே இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் நார்மலாக அவங்கள அடக்கம் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அங்கே உள்ள வேலை பார்க்குற ஆளுகள் யாரோ ஒரு நிழல் மட்டும் அந்த படிக்கட்டில் இறங்கி வர மாதிரியும் அந்த மாளிகையை சுற்றி இருக்கிற மாதிரியும் சில பேர் சொல்லிக்கிறாங்க. ஆனால் அந்த டைமில் அப்போ எந்த ஆதாரமும் இல்லை. அதுக்கப்புறம் 1936 காலகட்டத்தில் 2 ஃபோட்டோகிராஃபர் அந்த மாளிகையை ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லி போகும்போது ஒருத்தர் வெளியே ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் அந்த உள்ளுக்குள்ளே படிக்கிட்ட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. படிக்கிட்ட ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு வெள்ளை உருவம் கீழே இறங்கி வரதை பார்த்து அவர் கத்துறாரு. கத்திட்டு அவர்கிட்ட சொல்லும்போது அப்படியெல்லாம் எது இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி அந்த ஃப்ரேமை பார்க்கும்போது தான் உண்மையாக அவர் சொன்ன மாதிரி வெள்ளை உருவம் அந்த படிக்கட்டிலேருந்து இறங்கி வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் உண்மையாலேயே அந்த ஆவி உள்ளுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி நம்பப்படுது. நீங்கள் இந்த கேஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.